அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரியன் ஒரு மைல் தூரம், நரகம் இழுத்து கொண்டு வரப்படும். நரகத்தின் வெப்பமும் சூரியன் வெப்பமும் அடித்துக் கொண்டிருக்கும். பயம் இல்லாமல் மனிதர்கள் நிற்பார்கள். அப்படி என்றால் ஒரு சுனாமி வந்தாலே, ஒரு இடி முழங்கினாலே மனிதன் என்ன ஆகப் போகிறது என்று பயந்து விடுகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலை நிகழும் பொழுது மனிதன் என்ன செய்வான்? நடுங்கிக் கொண்டிருப்பான், பயந்து கொண்டிருப்பான், என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் அஞ்சிக் கொண்டிருப்பான். கவலையால் முகங்கள் எல்லாம் இருளடைந்து சூழ்ந்திருப்பான். இல்லா இல்லா وجوه يومئذ مسفرة ضاحكة مستبشرة. சிலருடைய முகங்கள் சிரிப்பால் பிரகாசமாக மின்னிக் கொண்டிருக்கும். இந்த நிலைமையில் யார் அவர்கள்? கவலை இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துன்பம் இல்லாமல் நிற்பார்களே, அவர்கள் யார்? மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த நிலையிலே நிற்கக்கூடிய மனிதர்கள் யார்? قال تعالى إن المتقين في مقام أمين إن المتقين في مقام أمين. ரப்பு சொல்லுகிறார், அவர்கள் யார்? ரப்பை அஞ்சி இந்த உலகத்திலே வாழ்ந்த, அல்லாஹ்வை அஞ்சிய முத்தகீன்கள். கவலை இல்லாமல், பயம் இல்லாமல், எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக அந்த நாளிலே ரப்புக்கு முன்னால் ரப்புடைய விசாரணையை தைரியமாக எதிர்பார்த்தவர்களாக, தங்களின் நிலைமையை மட்டுமே கவலையில் உட்படுத்தியவர்களாக நின்று கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்திலேயே ஆக்குவானாக. இந்த நிலைமை இதற்கு பிறகு وَيَوْمَ تَنشَقُّ السَّمَاءُ بِالْغَمَامِ وَنُزِّلَ الْمَلَائِكَةُ تَنزِيلًا. மலக்குகள் அப்படியே அணி அணியாக இறங்கிக் கொண்டிருப்பார்கள். வர்ரூஹ், யாருடைய தலைமை? ரூஹ் என்றால் யார்? ரூஹ் என்றால் யார்? யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கிக் கொண்டிருப்பார்கள் அணி அணியாக. ஏன்? மக்கள் ஒன்று கூட்டப்பட்டாகிவிட்டது, சூரியன் வந்து விட்டது, நரகம் இழுத்து கொண்டு வரப்பட்டு விட்டது, மலக்குகள் வந்து விட்டார்கள், படைத்த படைப்புகள் எல்லாம் ஒன்று கூட்டப்பட்டு விட்டது. இன்னும் யார் வருவதற்காக? யார் வருவதற்காக? யார் வருவதற்காக? قال تعالى كلا إذا دكت الأرض دكا دكا وجاء ربك والملك صفا صفا وجاء ربك உங்கள் இறைவன் வருவான், மலக்குகளின் படை சூழ. யாரும் என்ன காட்சி அது! மறுமை நாளிலே இறைவன் வருவான், மலக்குகளின் படை சூழ, மலக்குகள் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள். சப்தங்கள் எல்லாம் தாழ்ந்திருக்கும். மனிதர்கள் எல்லோரும் பயந்து நடுங்க ஆரம்பித்து விடுவார்கள். அரசர்கள், உலகத்தின் அரசர்கள், பெருமையாளர்கள், திமிரு கொண்டவர்கள், ரப்பை மறுத்தவர்கள் அஞ்ச ஆரம்பித்து விடுவார்கள். என்ன நடக்கிறது? மக்கள் எல்லாம் பேசுவார்கள். அலா தரூன மா கத் பலகக்கும் அலா தன்துரூன மை யஷ்ஃபஉ லக்கும் இலா ரப்பிக்கும். மக்கள் எல்லாம் பேசுவார்கள். யார் யார் எமக்காக அந்த ரப்பிடத்திலே பேசுபவர்கள்? எமக்காக அந்த ரப்பிடத்திலே பரிந்து பேசுபவர்கள் யார்? மை யஷ்ஃபஉ லக்கும். யார் அவர்கள்? فيقول بعض الناس لبعض عليكم بآدم. மக்கள் சிலர் ஒருவருக்கு ஒருவர் சொல்லுவார்கள், நமக்குள் நடக்கக்கூடிய கலந்துரையாடல், அலைக்கும் பி ஆதம், நம்முடைய தந்தை யார் இருக்கிறார்கள்? ஆதம் இருக்கிறார்கள். ஆதம் இருக்கிறார்கள்.
அதமிடத்திலே சொல்லுவோம். فيقولون له أنت أبو البشر خلقك الله بيدي ونفخ فيك من روحي وأمر الملائكة فسجدوا لك اشفع لنا إلى ربك. ஆதம் அவர்களே, அல்லாஹ் உங்களை தன்னுடைய கரத்தால் படைத்தான், தன்னுடைய ரூஹை ஊதினான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மலக்குகளை உங்களுக்கு சஜ்தா செய்ய பணித்தான். எங்களுக்காக ரப்பிடத்திலே பரிந்து பேசுங்கள், பரிந்து பேசுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லுவார்கள், ஃபயகூலு ஆதம், கொஞ்சம் கேளுங்கள். ஃபயகூலு ஆதம் இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன் லம் யக்தப் கப்லஹு மிஸ்லஹ் வலம் யக்தப பஅதஹு. யா ரப், என் இறைவன், என் ரப் இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் இருக்கப் போவதில்லை. என் ரப்பு கோபத்தோடு இருக்கிறான். நஃப்ஸி நஃப்ஸி, என் நிலைமை, என் நிலைமை எனக்கு தெரியாது, சொல்லுங்கள். இத்ஹபு இலா நூஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே சொல்லுங்கள், இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன், என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பர். இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன், என் ரப்பு இன்றைய தினத்திலே கோபத்தோடு இருக்கிறான். இது போன்ற கோபத்தை அல்லாஹ் இதற்கு முன்னாலும் இருந்ததில்லை, இதற்கு பின்னாலும் அல்லாஹ் இருக்கப் போவதில்லை. ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன். ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்ன ரப்பி கத் கலிபல் யௌம கதபன். என் ரப்பு இன்றைய தினம் கோபம். எங்களால் பேச முடியாது, எங்களால் அந்த ரப்பிடத்திலே சொல்ல முடியாது. எங்கள் நிலைமையை அறியாமல் இருக்கிறோம். யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என் நிலைமை, என் நிலைமை. இத்ஹபு இலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலிடத்திலே செல்லுங்கள். முஹம்மது ரசூலிடத்திலே வருவார்கள். இந்த உலக மக்கள் எல்லாம் முஹம்மது ரசூலை நோக்கி பயணிப்பார்கள். எங்கே முஹம்மது ரசூல்? கூட்டம் மக்கள் தன்னை நோக்கி வருவதை கண்ட முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரண்டு செல்வார்கள். எங்கே எங்கே? ரப்புடைய அர்ஷுக்கு முன்னால். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், மக்கள் எல்லோரும் அந்த கவலையோடு, அந்த சப்தத்தோடு வருவதை பார்த்தவுடன் சென்று ரப்பின் அர்ஷுக்கு முன்னால் சுஜூதிலே விழுந்து விடுவேன், அல்லாஹ்வை புகழ்வேன். அந்த வார்த்தைகளை இந்த உலகத்திலே யாரும் இதற்கு முன்னால் உச்சரித்திருக்க மாட்டார்கள். புகழ்வேன், புகழ்வேன். சஜிதாவில் அழுந்து கொண்டு புகழ்ந்து கொண்டிருப்பேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேச ஆரம்பிப்பான். கொஞ்சம் கேளுங்கள். மறுமை நாளிலே அந்த ரப்புல் ஆலமீன் அவ்வளவு கோபத்திலே இருக்கக்கூடிய அந்த ரப் பேசக்கூடிய முதல் வார்த்தை என்ன தெரியுமா? முஹம்மது ரசூலை கொண்ட சமூகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த முஹம்மது ரசூலை உங்கள் தலைவராக எடுத்துக்கொண்டு நடைபயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த முஹம்மது ரசூலின் புகழை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுங்கள். ஏன்? அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய கண்ணியத்தை, பதவியை, உயர்வை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. திரும்ப சொல்கிறேன், அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை, அந்த முஹம்மது ரசூலுக்கு அந்த ரப்பிடத்தில் இருக்கக்கூடிய பதவியை, உயர்வை, மதிப்பை அந்த ரப்புல் ஆலமீனை தவிர
வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. அந்த மஹ்ஷர் மைதானத்திலே மக்கள் எல்லாம் தன் நிலைமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா. முஹம்மது அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தலையை உயர்த்துங்கள், போதும், தலையை உயர்த்துங்கள், நீங்கள் கேளுங்கள், நான் கொடுக்கிறேன், நீங்கள் சிபாரிசை ஆரம்பம் செய்யுங்கள், நான் சிபாரிசை ஏற்றுக்கொள்கிறேன். முஹம்மது ரசூல் தலையை உயர்த்துவார்கள். என்ன பேசப் போகிறார்கள்? என்ன கேட்கப் போகிறார்கள்? யாரை பற்றி பேசப் போகிறார்கள்? அல்லாஹ்விடத்திலே தன் மகள் ஃபாத்திமாவை பற்றியா ரலியல்லாஹு அன்ஹா, தன் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பற்றியா, தன் குடும்பத்தார்களை பற்றியா, அப்துல் முத்தலிபை பற்றியா, அபூ தாலிபை பற்றியா? லா, கல்ல கல்ல. முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே அந்த மஹ்ஷர் தினத்திலே பேசக்கூடிய முதல் வார்த்தை, யா ரப் உம்மதி, யா ரப் உம்மதி. என் ரப்பே, என் சமூகம், என் ரப்பே, என் சமூகம், என்னை தூதராக ஏற்றுக்கொண்ட சமூகம் வந்து நிற்கிறது. யா அல்லாஹ், மாஷரிலே பாவங்களை சுமந்து கொண்டு, குற்றங்களை சுமந்து கொண்டு, உனக்கு மாறு செய்துவிட்டு பாவங்களோடு என்ன செய்வதென்று தெரியாமல் இந்த அடிமைகள், என் சமூகத்தின் மனிதர்கள் உனக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். இவர்களை சொர்க்கத்திலே அனுப்பு யா அல்லாஹ். உன் தந்தை இடத்திலே எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் தாயிடத்திலே எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், உன் பிள்ளைகளிடத்திலே எவ்வளவு பாசத்தை காட்டியிருப்பாய், யாரை யாரையெல்லாமோ பற்றி பேசியிருப்பாய். உன் பிள்ளையிடத்திலே, உன் மனைவியிடத்திலே நீ முஹம்மது ரசூல் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பை என்றைக்காவது வெளிப்படுத்தி இருக்கிறாயா? முஹம்மது சமூகமே, இந்த உலகம் முஹம்மது ரசூலை எவ்வளவு தூற்றுகிறது, இந்த உலகம் முஹம்மது ரசூலை பற்றி எவ்வளவு அருவருக்கத்தக்க அசிங்கமான படங்களை எல்லாம் எடுத்து வெளியிடுகிறது. என்ன செய்தாய் முஹம்மது ரசூலுக்காக? உன் தந்தைக்காக உழைக்கிறாய், உன் தாய்க்காக உழைக்கிறாய், உன் பிள்ளைகளுக்காக உழைக்கிறாய். நாளை மறுமையிலே யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி. உன் தந்தை உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார், உன் தாய் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள், உன் மனைவி உன்னை பார்த்து விரண்டு ஓடுவாள், உன் பிள்ளைகள் உன்னை பார்த்து விரண்டு ஓடுவார்கள். நீ விரண்டு சென்றாலும் எந்த ரசூலை நான் இந்த உலகத்திலே மறந்து வாழ்ந்தோமோ அந்த ரசூலை நாம் மறந்தாலும் அந்த ரசூல் எம்மை மறக்காமல் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத் செய்வார். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நேசம் கொள் உன் தாயை விட, நேசம்மை உன் தந்தையை விட, நேசம்மை இந்த ஒட்டுமொத்த உலகத்தை விடவும். வெளிப்பாடு என்ன? என்ன வெளிப்பாடு? ரசூலுல்லாஹ்வின் பிறந்த நாளை கொண்டாடுவதா? ரசூலுல்லாஹ்விற்கு மௌலூது ஓதி புகழை சேர்ப்பதா? என்ன வெளிப்பாடு? வாழ்க்கையிலே கொண்டு வா அந்த முஹம்மது ரசூலை. பேச்சிலே கொண்டு வா, முகத்திலே கொண்டு வா, ஆடையிலே கொண்டு வா, நடையிலே கொண்டு வா, பண்பிலே கொண்டு வா. நீ பொய் பேச மாட்டாய். ஏன்? என் முஹம்மது ரசூல் பொய் பேசியதில்லை. நான் புறம் பேச மாட்டேன். ஏன்? என் முஹம்மது ரசூல் புறம் பேசியதில்லை. அந்நிய பெண்ணிடத்திலே பேச மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. அந்நிய பெண்களை பார்க்க மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. அந்நிய பெண்ணை காதலிக்க மாட்டேன். ஏன்? முஹம்மது ரசூல் அனுமதித்ததில்லை. என் முகத்திலே தாடி இருக்கும். ஏன்? முஹம்மது ரசூல் வளர்த்தார்கள். ஒட்டுமொத்த உலக வாழ்க்கையிலும், உன் பிள்ளையின் வாழ்க்கையில், உன் மனைவியின் வாழ்க்கையில், உன் குடும்பத்தின் வாழ்க்கையில், ஒட்டுமொத்த உலக சூழலையில் நீ வாழும் காலமெல்லாம் வாழ். முஹம்மது ரசூல் உனக்கு காட்டிக் கொடுத்த வழிமுறையில் லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரப்பு சொல்லுகிறார், இந்த முஹம்மது இடத்தில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எடுத்துச் செல். வா, முஹம்மது ரசூலின் வாழ்க்கையை படிப்போம்.
வாருங்கள் அந்த சுன்னாக்களை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம். உலகமே எதிர்த்தாலும் முஹம்மது ரசூலின் ஒரு சுன்னாவை செயல்படுத்துவதற்காக உலகத்தை எதிர்த்து நிற்போம். முஹம்மது ரசூலின் சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்காக. சஹாபாக்கள் அதற்காக வாழ்ந்தார்கள். ஒட்டுமொத்த மார்க்க அறிஞர்களும் அதற்காக வாழ்ந்தார்கள். மறந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம். விழிப்புணர்வு பெற்றுக் கொள்ளட்டும். எனக்கும் உங்களுக்கும் அறிவுரையாக கூறிக்கொள்கிறேன்.